தற்போது மெரினாவில் வரக்கூடிய சென்னை மெரினாவிலிருந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கின்றோம். மெரினாவில் கூடி ஆட்டம் பாட்டத்துடன் உற்சாக களிப்பில் இளைஞர்கள் பொதுமக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் அது தொடர்பான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் காவல்துறையினுடைய தற்போதைய நடவடிக்கைகள் குறித்தும் கேட்டறிகிறார். அந்த காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். 2025 புத்தாண்டை வரவேற்க மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு நாடுகளில் புத்தாண்டு ஏற்கனவே உதித்துவிட்டது. சென்னையில், தமிழகத்திலும் இந்தியாவிலும் இன்னும் அரை மணி நேரம் அதற்காக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் சென்னை மெரினாவிலிருந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். ஆட்டம் பாட்டத்துடன் இளைஞர்கள், இளம்பெண்கள் உற்சாக களிப்பில் இருக்கிறார்கள். புத்தாண்டை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள். 2025 2024ஆம் ஆண்டு ஒரு வழியாக முடிந்தது. அதையடுத்து 2025 வரும் ஆண்டு நல்ல விதமாக, நல்ல ஆரோக்கியத்துடனும் நல்ல நிலையுடன் வளமும் செழிப்பும் வழங்க வேண்டும், அதற்காக உற்சாகம் மகிழ்ச்சியில் வேண்டும் என்று புத்தாண்டை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள் மக்கள். அந்த வகையில் இந்த காட்சிகளை பார்க்கின்றோம். ஆட்டம் பாட்டத்துடன் இருக்கக்கூடிய காட்சிகள். பல்வேறு மாவட்டங்களிலிருந்து நமது செய்தியாளர்கள் நமக்கு தகவல்களை தந்து கொண்டிருக்கிறார்கள். சற்று முன்னதாக நாம் பார்த்தோம், ராணிப்பேட்டை புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னை மெரினாவில் சிம்சன் அந்த இடத்திலிருந்து வரக்கூடிய காட்சிகளை பார்க்கின்றோம். இதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் விரிவாக செய்யப்பட்டிருக்கிறது. செக் போஸ்டுகள் 400க்கும் மேற்பட்டக்கூடிய செக் போஸ்டுகள் போடப்பட்டிருக்கின்றன. பாதுகாப்பு கருதி வாகனங்கள் இயக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. புத்தாண்டை வரவேற்கும் விதமாக கேக் வெட்டி கொண்டாடப்படவும் இருக்கிறது. அதற்காக பேருந்து உள்ளிட்ட பல வாகனங்கள் அந்த பகுதியில் செல்வதற்கு, காமராஜர் சாலையில் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. பட்டினப்பாக்கம் லைட் ஹவுஸ் வரை இந்த தடை இருக்கிறது என்பதையும் பார்க்கின்றோம். விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் காவல்துறையின் தரப்பில் செய்யப்பட்டிருக்கிறது. வாகனங்கள் செல்ல முடியாதபடி தடுப்புகள் அமைத்து காவல்துறையினர் கண்காணித்து வருகிறார்கள். 9 மணியுடன் இந்த பேருந்து உள்ளிட்ட வாகனங்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டு தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சி சென்னை மெரினாவிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. பட்டினப்பாக்கம் முழுவதுமே கடற்கரைக்குள் இறங்குவதற்கு பொதுமக்களுக்கு அங்கேயும் தடை விதிக்கப்பட்டிருக்கு. தடுப்புகள் அமைத்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வாட்ச் டவர் அமைத்தும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஆண்டு ட்ரோன் மூலமாகவும் காவல்துறை தங்களது காவல் நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்கிறது என்பதையும் பார்க்கின்றோம். அங்கிருந்து நமது செய்தியாளர் தாமரைக்கணி கூடுதல் விவரங்களை தர இணைகிறார். தாமரைக்கணி, இப்ப மக்கள் கூட ஆரம்பிச்சிட்டாங்களா? கூட்டம் எப்படி இருக்குது? ஒரு சூழல் எப்படி இருக்கு? வணக்கம் கோபால். 2025ஆம் ஆண்டு புத்தாண்டான்றது இன்று நள்ளிரவு பிறக்க இருக்கிறது. குறிப்பாக சென்னை மெரினா கடற்கரையில ஆண்டுதோறும் காவல்துறை சார்பிலையும் சரி, பொதுமக்கள் சார்பிலையும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு இந்த புத்தாண்டை கொண்டாடி வருவார்கள். குறிப்பாக இந்த பகுதி, அதாவது காந்தி சிலை அமைந்திருக்கக்கூடிய பகுதி, அதாவது அந்த பகுதியில தான் ஆண்டுதோறும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய புத்தாண்டை கொண்டாடுவது வழக்கம். அது போல இந்த ஆண்டும் ஏராளமான பொதுமக்கள் தங்களுக்கு குடும்பமாக தற்போது இங்க புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டு தற்போது இந்த புத்தாண்டை கொண்டாடி வருகிறார்கள். எனவே 12 மணி அளவுல இந்த பகுதியில கேக் வெட்டி ஒரு மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமான நிகழ்வு இருக்கிறது. என்றால் சென்னை முழுவதும் கிட்டத்தட்ட 19,000 காவலர்கள் இந்த புத்தாண்டையொட்டி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது நாம் இருக்கக்கூடிய பகுதியில சென்னை காவல் ஆணையர் அருண் நேரடியாக தற்போது ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார். என்றால் சென்னை முழுவதும் எந்த ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாது, பைக் சாகசங்கள், கார் சாகசம் ஈடுபடக்கூடாது. எனவே இதை ஒட்டி 19,000 காவலர்கள் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். எனவே இதை முற்றிலும் ஆய்வு செய்து 12 மணி அளவுல உழைப்பாளர் சிலை அருகே காவல் ஆணையர் அருண் கேக் வெட்டி இந்த புத்தாண்டை கொண்டாட இருக்கிறார். எனவே கிட்டத்தட்ட 4-5 பகுதிகளில் முக்கிய காவல் அதிகாரிகள் இன்றைய தினம் சென்னை முழுவதும் இந்த கேக் வெட்டி இந்த புத்தாண்டை வரவேற்க தயாராக இருக்கிறார்கள். எனவே அந்த நிலையில தான் தற்போது ஆணையர் அருண் தற்போது இந்த பகுதியில ஆய்வு செய்து வருகிறார். கோபால். ரைட் தாமரைக்கணி, இப்போ இருக்கக்கூடிய சூழல் சொன்னீங்க. அதே மாதிரி இப்போ இந்த தடுப்புகள் அமைத்து கடலுக்குள்ள உள்ள போகாம அந்த ஏற்பாடுகளையும் சென்னை மெரினாலிருந்து பட்டினப்பாக்கம் வரை இருக்கக்கூடிய பகுதியிலே அந்த தடுப்புகளையும் அமைத்து பாதுகாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கு. அது தொடர்ந்து நடவடிக்கைகள் நடந்து இருக்கு இல்லையா? நிச்சயமாக கோபால். புத்தாண்டு என்றாலே இந்த பகுதியில பொதுமக்கள் அதிகமாக கூடுவது வழக்கம். ஆனால் வரக்கூடியவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாது, அவர்கள் கடற்கரைக்கு செல்லக்கூடாது என்பதற்காக
அவர்களுக்கு கடற்கரைக்கு அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த காமராஜர் சாலையில் முழுமையாக பொதுமக்கள் தன்னுடைய புத்தாண்டை கொண்டாடுவதற்கு மட்டுமே அனுமதியானது அளிக்கப்பட்டிருக்கிறது. அது பேர் யாரேனும் தவறுதலாக கடற்கரைக்கு செல்லக்கூடாது. அவர்கள் சென்றால் அவர்கள் கண்காணிக்கவும் கடலோர காவல்படை சார்பிலையும் கண்காணிப்பானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஏனென்றால் தொடர்ந்து பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு அந்த பகுதியில் தொடர்ந்து காவல்துறைகள் தொடர்ந்து இந்த கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். என்றால் சென்னை முழுவதும் பல்வேறு பகுதிகளில் சாலைகள் மேம்பாலங்கள் தற்போது இந்த போக்குவரத்தானது தடை செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜெமினி மேம்பாலம் முதற்கொண்டு தற்பொழுது போக்குவரத்தானது தடை செய்யப்பட்டிருக்கிறது. எனவே அந்த பகுதியிலும் தொடர்ந்து காவலர்கள் யாரேனும் அசம்பாவிதம் நடக்காமல் அது போல காவல்துறை ஏமாற்றி யாரேனும் ஏதாவது அசம்பாவிதம் செய்து விடுவார்கள் என்ற ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகவே இவ்வளவு காவலர்கள் சென்னை முழுவதும் பேரிகார்டுகள் அமைத்து சோதனை செய்து யாரேனும் மது அறிந்திருக்கிறார்களா அப்படின்ற மாதிரியான சோதனைகள் எல்லாம் செய்யப்பட்ட பிறகு அவர்கள் அடுத்த செக் போஸ்ட் என்றால் 100 மீட்டருக்கு ஒரு செக் போஸ்ட் ஆனது நம்ம ஆர்கே சாலையில நிறுவப்பட்டிருக்கிறது. சென்னை முழுவதும் பல்வேறு பகுதிகளில் 500 மீட்டர் 1 கிலோமீட்டர் இடையே பேரிகார்டுகள் அமைத்து 10க்கும் மேற்பட்ட காவலர்கள் தொடர்ந்து அனைத்து வாகனங்களையும் பரிசோதனை செய்து அடுத்த இடத்திற்கு அவர்கள் அனுமதி வருகிறார்கள். எனவே கடற்கரை மட்டுமில்லாமல் காவல்துறை எந்தெந்த பகுதிகளெல்லாம் தடை விதிக்கப்பட்டிருக்கிறதோ அனைத்து பகுதிகளிலுமே தற்போது காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்து பொதுமக்கள் அந்த பகுதிகள் செல்லாமல் அனைவருமே காமராஜர் சாலை அது போல பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய அந்த கடற்கரை அது போல திருவான்மையூர் என அனைத்து பகுதிகளிலுமே காவல்துறை முழு பாதுகாப்பு ஈடுபட்டிருக்காங்க. பெசன்ட் நகரை பொறுத்த வரைக்கும் அந்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறை சார்பில் ட்ரோன் கண்காட்சி நடைபெற இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எனவே அதனுடைய முன்னோட்டங்கள் கூட சற்று நேரத்துக்கு முன்பு அந்த பகுதியில் கூடிய பொதுமக்களுக்கு காட்டப்பட்டது. எனவே சரியாக 12 மணி அளவில் அந்த பகுதியில ட்ரோன் கண்காட்சியானது நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. எனவே பொதுமக்களும் சரி காவலர்களும் சரி தங்களுடைய பணிகளை தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். கோபால், தாமரைக்கணி, உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.